ஒரு நாள் முல்லா அவரிடம் போய் நின்றார். தாராள பிரபுவே, வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் ஒருவர் குழந்தை குட்டிகளோடு சிரமப்படுகிறார். அவருக்கு தாங்கள் ஏதாவது உதவி செய்தால் நன்றாக இருக்கும். கேட்ட பிரபுவின் மனம் இழகி போனது. உள்ளே போய் சில பொற்காசுகளை எடுத்து வந்து முல்லாவிடம் தந்தார். வாங்கி கொண்ட முல்லாவிடம் கேட்டார் பிரபு, சரி முல்லா, அப்படி கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படும் அந்த கடன்காரர் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? தாராளமாக. அப்படி சிரமப்படும் அந்த கடன்காரன் நான் தான். நன்றி நன்றி சொல்லிவிட்டு விறுவிறு என்று கிளம்பிவிட்டார் முல்லா. சில மாதங்கள் ஓடி போயின. அதே பிரபுவிடம் போய் நின்றார் அதே முல்லா. பார்த்தவுடன் கேட்டார் பிரபு, யாரோ கடன் வாங்கி திருப்பி தர முடியாமல் குடும்பத்தோடு சிரமப்படுகிறார் என்று சொல்லி பணம் வாங்கி செல்வதற்குத்தானே இப்போதும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அப்படித்தானே முல்லா? அடக்கத்துடன் ஆமாம் என்றார் முல்லா. அப்படியானால் அப்படி கடன் வாங்கிய மனிதர் நீங்கள் தானா? பவ்யத்துடன் அவர் சொன்னார், இல்லை பிரபுவே, அவர் ஒரு ஏழை விவசாயி. அப்படியானால் அந்த கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படுபவர் நீங்கள் இல்லைதானே? இப்படி அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள, உண்மையாகவே அது நான் இல்லை என இவர் உறுதிபட சொல்ல, கேட்ட பிரபுவின் மனம் இழகி போனது. உள்ளே போய் பல பொற்காசுகளை எடுத்து வந்து முல்லாவிடம் கொடுத்து விட்டு கேட்டார், முல்லா அவர்களே, கடன் கட்ட முடியாமல் தவிக்கும் அந்த ஏழை மீது உங்களுக்கு ஏன் இப்படிப்பட்டதொரு இரக்கம் வந்தது? சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார் முல்லா. அந்த ஏழைக்கு கடன் கொடுத்ததே நான் தானே பிரபு. ஆம், மூளை உள்ள கடன்காரர் முடிந்தவரை பிழைத்துக் கொள்வார். இல்லாதவரை வாழ வைக்கும் இரக்க குணம் இருக்கும் வரை ஒருவரை வாழ வைக்கும். உலகம் நீதியால் நகர்கிறது, மனிதர் கருணையால் நகர்கிறார். அன்பு விதை எனில் கருணை அதற்கு தண்ணீர். கருணை இல்லாதவர் வார்த்தைகள் கடுமையாகத்தான் இருக்கும். கடவுளை புன்னகை பூக்க வைக்க வழியுண்டு தெரியுமா? கருணை காட்டு, கடவுள் புன்னகைப்பார். அது தண்டிக்கவில்லை, தழுவியது. அது மறுத்துவிடவில்லை, மன்னித்தது. நீ விழுந்த இடத்திற்கே வந்து கைகளை அது நீட்டியது. அதன் பெயர்தான் கருணை, அதன் செயல்தான் அன்பு. கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். கருணை மறந்தே வாழ்கிறார், அவர் கடவுளை தேடி அலைகிறார். இது கண்ணதாசன். இதோ கவிஞர் வாலியின் தாய் தந்தையற்றவரின் வளமான கருணை வரிகள். கடவுள் உள்ளமே கருணை இல்லமே அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை, தாயும் இல்லை, தெய்வம் இன்றி யாரும் இல்லை. ஆஹா, என்ன அழகான பாடல். தொடர்ந்து கேளுங்கள். சின்ன சின்ன பூக்கள் சிந்திய வேளை, அன்பு என்னும் நூலில் ஆக்கிய மாலை, பாதம் சொல்லும் பாதை காட்டிடும் தலைவா என் தலைவா, ஊனம் உள்ள பேரை காத்திடும் இறைவா என் இறைவா, ஜீவன் யாவும் ஒன்று, இங்கு யாரும் சொந்தமே, இதுதான் இயற்கை தந்த பந்த பாசமே. கண் இழந்த பிள்ளை காணும் உண்மை, கண்ணிருக்கும் பேர்கள் கண்டது இல்லை. ஊருக்கொரு வானம் இல்லையே இறைவா உன் படைப்பில், ஆளுக்கொரு ஜாதி இல்லையே அதுபோல் உன் பிறப்பில். உண்ணும் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே, என்றும் உமக்கே தினம் நன்றி சொல்லுவோம். கடவுள் உள்ளமே கருணை இல்லமே. ஆஹா, எவ்வளவு அருமையான அழகான சிந்திக்க வைக்கும் வளமான வாலியின் வரிகள்.